ஈஸ்வரி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? குண்டாயிட்ட? வா பாப்புக்குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்காத? அம்மா அப்பெல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? அவங்களுக்கு ஒரு குறையும் இல்ல. என்ன பெத்த சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள விடுறா. உன் விஷயம் என்ன ஆச்சு? நீ கல்யாணம் பண்ணி போறியா இல்லையா? நிறைய சம்பந்தம் வருதாத்த. நயன்தாரா கூட அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. ஆனா நமக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்றது தப்பு இல்ல. அப்படியா? அப்புறம் ஏன்டா உங்க அம்மா எந்த பொண்ணுக்கும் என் பையனை பிடிக்கவே இல்ல, இவனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு வருத்தப்பட்டாங்க. வாடா அப்பு. மாமா அடே அப்பு நல்லா இருப்பா. நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ சின்ன புள்ளையா இருக்கும்போது சேட்டை பண்ணிட்டு திருவியா எப்போ உருப்பிட போறியோன்னு நினைச்சேன். ஆனா உன் ஃப்ரெண்ட நம்ம ஊருக்கு அனுப்பி இந்த ஊருக்கு நல்லது செஞ்சிருக்கே, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஏன் நண்பனா? ஆமாடா, உனக்கு தெரியாதா? என் ஃப்ரெண்ட் எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். ஆமா, இப்ப அவன் எங்க இருக்க மாமா? எதிர் வீட்டுலதான். நான் போய் என் ஃப்ரெண்ட பார்த்து வரேன். ஆஷா, நீ எப்படிடா இங்க? உங்க அம்மா ஹாலிடேஸ் போயிருக்காங்க. எப்படி எங்க ஊருக்கு வந்த? என் ஊரு இதான் அப்போ. ஓ ஊரா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கே இப்பதான் விஷயம் தெரிஞ்சது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா இந்த ஊரை விட்டு வந்துட்டாராம். அதான் இந்த ஊருக்கு ஏதாவது செய்யலான்னு வந்தேன். எங்க அப்பாவை பத்தி இப்ப சொன்னா நல்லா இருக்காதுல்ல, அதான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தேன். நீ அதையே மெயின்டைன் பண்ணிக்கோ. இதெல்லாம் எனக்காகவே நடக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் சாருக்கு நூல் விடுற அவன் கண்டுக்கவே மாட்டான். நீ பண்ண நல்ல காரியத்தால என் மாமா மனசுல மலை போல உயர்ந்து நிக்கிற. இதே சாக்கா வச்சு இந்த சாருவை சொந்தமாக்கிடுவேன். பிடிவாதக்காரன் தான் நாராயணா. முடியாதுன்னு சொன்னேன், செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா தன்னம்பிக்கையோட பள்ளிக்கூட வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவு பெரிய வேலையை அவன் ஒரு நாள் எப்படிங்க செய்ய முடியும்? எங்கிருந்தோ வந்துச்சு இந்த தம்பி. தான் சொந்த பணத்துல இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குதுங்க. யார் நீ? ஹர்ஷவர்தன். உங்க பேரு? சசி. ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கறியா? அவ்வளவு பணம் இருக்கா? ரொம்ப அதிகமா. இந்த ஊருக்கு எதுக்கு பண்ற? நல்லது நடக்கிறப்ப சந்தோஷப்படாம எதுக்குங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க? பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கற, அப்புறம் அதுவே ருசி கண்டு ஊர்க்காரனுங்க அது வேணும் இது வேணும்னு கேட்டு தொல்லை பண்ண போறானுங்க. என்ன கேட்க போறாங்க? பள்ளிக்கூடம், கோவில், இல்ல ரோடு, தண்ணி கேட்பாங்க. செஞ்சுட்டா போச்சு. தெளிவாதான் இருக்க. ஒரு நாள் வீட்டுக்கு வா, நாட்டுக்கோழி விருந்து வைக்கிறேன். இங்க தானே இருக்க போறேன், கண்டிப்பா வரேன். யாரா அவன்? எதுக்கு இதெல்லாம் பண்றான்? எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வைங்க. செய்யட்டும்னா டெல்லியில இருந்து அண்ணன் ஊருக்கு ஏதாவது பண்ண சொல்றாரு. நம்ம பண்ண மாட்டோம். அவன் என்ன பண்ணாலும் நம்ம அக்கௌண்ட்ல தானே பதிவாகும். வண்டி எடுக்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ரோடு விஷயத்தையும் பண்ணி கொடுங்க தம்பி. நம்ம ஊர்ல ரோடெல்லாம் குண்டும் குழியுமா அலங்கோலமா இருக்கு தம்பி. சையது, வெக்கம் இல்லையா உனக்கு? இப்படியா எல்லாத்தையும் கேட்பாங்க? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. வறண்டு போன வாழ்க்கை, அதுல நீங்க வசந்தம் போல வந்துட்டீங்கல்ல, அதான் வெளிப்படையா கேட்டுட்டாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. ரோடு தானே கேட்டாரு, போட்டு கொடுத்தேன். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இப்படியே செஞ்சுட்டு போனா இங்க ஒண்ணு ரெண்டு இல்ல, நிறைய பிரச்சனை இருக்கியா? எல்லாத்தையும் செஞ்சிடலாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்ன. தேவைக்கு அதிகமா நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஒருத்தரை தத்து எடுத்துக்கணும். என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஒருத்தரை இல்லைங்க, மொத்த ஊரையும் தத்து எடுத்துக்கணும். சரோதா, ஏய் ஈஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னம்மா, படிப்பு முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்கா? முடிஞ்சு போச்சுப்பா. ஒரு வாரத்துக்குள்ள ஒரு டீமை ரெடி பண்ணி சின்ன சின்ன டெவலப்மெண்ட் டெக்னிக்ஸ ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன்.
ஆனா காலையில நம்ம ஊருக்கு வந்து பாக்குறேன், நான் கோர்ஸ்ல படிச்ச எல்லா ப்ரோக்ராம்ஸும் ஆல்ரெடி இங்க நடந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போன தடவை வந்துட்டு போனப்போ நம்ம ஊர்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த 3 மாசத்துக்குள்ள இதெல்லாம். இவ்வளவு நாளும் இந்த ஊருப்பட்ட கஷ்டத்தை பார்த்து அந்த கடவுளுக்கே பாவம்னு தோணி இருக்குமா? அதான் மகாபாரத கர்ணன் மாதிரி ஒரு புள்ள வந்து நம்ம ஊரை தத்தெடுத்திருக்குமா? இந்த ஊரையும் நம்மளையும் செழிப்பாக்க அந்த புள்ள ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்படுறாருமா. பாப்பா உட்காரு. இது என் பொண்ணு. இவர்தாமா நம்ம ஊருக்கு எல்லாம் செய்யறது. நம்ம அப்புக்குட்டியோட ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்கு. டேய், என் பர்த்டே பார்ட்டில நீங்க 2 பேரும் சந்திச்சீங்கல்ல, நான் தானே அறிமுகப்படுத்தி வச்சேன். 2 பேரும் மறந்துட்டீங்களா? இந்த பர்த்டே கண்ட்ராவியெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. அதுக்காக என் ஃப்ரெண்ட மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சு వచా. ఈ ఊరికి ఎప్పుడు ఏదో ఒకటి చేయాలనిపించారు. సమయానికి నా ఫ్రెండ్ని కలిసి వాళ్ళు మోటివేట్ చేశాను. నువ్వేమో చూద్దా ప్లీజ్, నాకు నచ్చదు. నీవు నా ఊరు కాదు చెప్పు. సేమ్ వెరీ సెన్సిటివ్. నువ్వు హాయిగా వెళ్ళి పడుకో. ఎమోషనల్ అవ్వక. స్లీప్ టైట్ అండ్ గుడ్ నైట్. என்னதெல்லாம்? எதுக்கு இங்க வந்த? நம்ம ஊர் தானே. ஓ, நான் சொல்ற வரைக்கும் உனக்கு சொந்த ஊர் இருக்குங்கிறதே தெரியாது. இப்ப உன்னோட ஊராகி பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? எப்பவும் உனக்கும் உன்னோட ஃபேமிலிக்கும் எல்லாமே பிசினஸ் தான். என்ன லவ் பண்றேன்னு சொன்ன, நான் நோன்ன உடனே இங்க வந்து என் ஃபேமிலி கிட்ட நல்ல பேர் எடுக்க பாக்குறேன். அவங்களுக்கு இந்த ஊர் தான் எல்லாமே உடனே ஊர் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ பண்ணிட்டு இருக்கிற வேலையை பார்த்து அவங்க உன் மேல இம்ப்ரெஸ் ஆகி என்ன உனக்கு கட்டி கொடுப்பாங்கன்னு பாக்குறேன். ஆனா அது எப்பவுமே நடக்காது. இந்த ஊர் மேல நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட் தான். இப்ப கூட உனக்கு கை மீறி போகல. ஜஸ்ட் லீவ் as soon as possible. பேலன்ஸ் அமௌண்டாவது மிச்சமாகும். டேய் ஹர்ஷா, என்ன நடக்குதுங்க? சாருக்கு உனக்கு லவ்வா? அந்த பொண்ணு உனக்கு பொருத்தமானவே இல்ல. அவ உனக்கு தான் பொருத்தம். இப்பதானே புரிஞ்சது? பாத்தியா மாமா, இவங்க 2 பேரும் லவ் பண்ண தெரியாம நான் சாரு பின்னாடி பைத்தியக்கார லூஸ் மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கேன். டேய், சாரு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளா? ஆசைப்படுறதுக்கு ஒரு லிமிட் வேண்டாம்? நீரில் சிக்கன் மாட்டையா? தம்பி, நீங்க புத்தகம் படிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியா தூங்குங்க. நான் இவனை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் விவரமா சொல்லிக்கிறேன். என்னடா முடிச்சுட்டு நிக்கிற? போடா. காட்டு, பாதிதான் செவந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருனா கேட்டியா? நல்லா செவப்பாகலனா அந்த மாதிரி கன்றாவி மூஞ்சுக தான் புருஷனா வருவாங்க. என்ன பண்ண போற? 2 காலையும் புடிச்சு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு உன்ற மேல ஏறி குதிச்சு சாக்கடிப்பா. சரியான அருக்காணியாக்கு. சொன்னது ஏதாவது கேட்டதானே? ஆமா காட்டு. எங்க காட்டு பாக்கலாம். அப்பா எப்படி செவந்திருக்கு பாரு. உனக்கு செவப்பான புருஷன் தான் வருவா. எனக்கு சிகப்பா இருக்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. மாநிறமா இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். அதோட கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா சிகப்பா இருக்கிறவங்க மட்டும் வேண்டவே வேண்டாம். ஒரு நிமிஷம் இல்ல, சாருக்கு ஒருக்க என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா அவளுக்கு ஒன்னு பிடிக்கலன்னு புரிஞ்சு போச்சு. அதான் எனக்கு சீக்கிரட்டா சிக்னல் அனுப்பிட்டு இருக்கா. சாரு எனக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே தான் இருக்கணும். நீ பொறாமப்படக்கூடாது. ஓகே? சரிடா. சாரு, சினிமாவில ஹீரோவை அனாவசியமா தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருந்தா. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். என்ன மறந்துருன்னு வெறுத்துட்டு உண்மை தெரிஞ்ச உடனே தப்ப உணர்ந்து ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சு கதறி எழுதுறா. பொண்ணுங்க ஏன் எப்படி இருக்கீங்க? கிளைமேட் ரொம்ப குளிரா இருக்க மாதிரி இருக்கு. இதை போத்திக்க பெட்டரா இருக்கும். இந்த சினிமா டயலாக் எல்லாம் என்கிட்ட பேசின பல்லு உடைஞ்சு போயிடும். வாயை முடிக்கிட்டு நட. வா ஹர்ஷா. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரிடா. என்னடா சாராயம் குடிக்கிறியா?
ஒரு தலைமுறையே குடிச்சு நாசமா போயிட்டு இருக்கு. கடையெடு. எடுக்கணுமா? என்ன கடை தெரியுமா அது? ஐயோ, நான் யாருதுன்னு கேட்கல, என்ன இதுன்னு தான் கேட்டேன். அண்ணன் பேர சொல்லி உனக்கு பயம் இல்லையா? ஜனங்களை குடிக்க அடிமையாக்கி வாழ்க்கையை கெடுக்குறீங்க. கடை மூடு. சசியண்ண ஆளுங்க மேலேயே கை வச்சிருக்க, உன்னை விட மாட்டாரு.